வணக்கம். அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நவராத்திரி ஸ்பெஷலா நாம பார்க்க போறது ஆன்மீக கதைகள் தான். சரிங்க. திருவானைக்காவல் அப்படிங்கிற ஊர்ல எழுந்தருளி இருக்கிற சிவபெருமான் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சிவபெருமான் முன்னொரு காலத்துல மரத்துக்கு அடியில சுயம்பு மூர்த்தியா தான் இருந்தாங்க. அங்க எல்லா ஜீவராசிகளுமே மனிதர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து ஜீவராசியுமே வந்து வழிபாடு செஞ்சுட்டு போகும். அப்போ ஒரு சிலந்தியும் அங்க வழிபாடு செஞ்சுச்சு, ஒரு யானையும் அங்க வழிபாடு செஞ்சுச்சு. இந்த சிலந்திக்கு ரொம்ப நாளா ஆசை, இந்த சிவபெருமான் மேல இப்படியே காஞ்ச இலைகளா விழுகுதே, ஆனா அவருக்கு ஒரு கோவில் நம்மளால கட்ட முடியலையே அப்படின்னு அது ரொம்ப நாளா வருத்தப்பட்டு ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, அதோட தன்னோட சிலந்தி வலை பின்னும் இல்லையா, அந்த வலையால சிவபெருமான் அந்த லிங்கத்துக்கு மேல ஃபுல்லா வலை கட்டி வச்சிருச்சு. இந்த வலை கட்டினதுனால அங்க இருந்து மேல இருந்து மரத்துல இருந்து விழக்கூடிய இலைகள் எல்லாமே அந்த வலை மேலேயே நின்றுச்சு. சிவபெருமான் மேல விழவே இல்லை. சிலந்திக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஒரு பெரிய கோவில் கட்டின மாதிரி நம்ம கட்டிட்டோம், சிவபெருமான் மேல எந்த தூசியுமே விழுகிறது இல்லை அப்படின்னு அது சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ யானை அங்க தினந்தோறும் ஒரு யானையும் வழிபாடு செஞ்சுட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த யானை வந்துச்சு. அது பார்க்கும்போது கீழே எந்த விதமான காஞ்சு போன இலையோ சருகோ இல்லை. என்னடா எப்போதும் இலை சருகெல்லாம் விழுந்திருக்குமே, இன்னைக்கு என்ன எதுவுமே இல்லையே அப்படின்னு இப்படி அண்ணாந்து பாக்குது. மேல பார்த்தா சிலந்தியோட வலை கட்டி இருக்குது, அதுல அந்த காஞ்ச இலைகள் எல்லாம் தங்கி நிக்குது. உடனே இந்த யானைக்கு கோபம் பாருங்க. சிவபெருமானுக்கு மேல எச்ச நூலால இப்படி வலை பின்னி வச்சிருக்குதே அப்படின்னு அந்த வலைய அப்படி தட்டி விட்டுருச்சு. சிலந்தி பார்த்துச்சு, அதுக்கு சரியான கோபம். கஷ்டப்பட்டு நம்ம சிவபெருமானுக்கு மேல ஒரு வலை கட்டி வச்சா இந்த யானை வந்து இப்படி தடுத்து விட்டுருச்சே அப்படின்னு யோசிச்சுச்சு. மறுநாளும் அதே போல வலை பின்னி வச்சுச்சு. இந்த யானை வந்துச்சு. இந்த சிலந்திக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராதா, இப்படி எச்ச நூலால இப்படி பண்ணுதே அப்படின்னு அதுவும் கோபத்துல மறுபடியும் தட்டி விட்டுட்டு போயிருச்சு. யானையும் வேணும்னு பண்றது இல்லைங்க, அதுக்கு சிலந்தியோட எச்சில் நூலால வலை பின்னதே அப்படிங்கிற கோபம் தான், அதனாலதான் அது தட்டி விட்டுட்டு போகுது. சிலந்திக்கு இது புரியல, இதுக்கு கோபம். மறுநாளும் அடுத்த நாளும் அதே போல வலை பின்னுச்சு. யானை வந்துச்சு. யானை வந்து தட்டி விட வந்துச்சு பாருங்க. அப்போ யானையோட தும்பிக்கை அந்த துவாரத்துக்குள்ள இந்த சிலந்தி போயிடுச்சு. உள்ள போய் அதோட பலம் அனைத்தையும் கூட்டி கடிச்சிச்சு பாருங்க. அந்த விஷம் ஏற ஏற யானையால வலி தாங்க முடியல. என்ன பண்ணுச்சு, அந்த துதிக்கையால தான் தரையிலே அடிச்சிருச்சு. அடிச்ச வேகத்துல சிலந்தி இறந்துடுச்சு. இந்த இறந்த சிலந்திக்கு சிவபெருமான் இப்படி கருணை காட்டுகிறார் பாருங்க. அவர் ஒரு சக்கரவர்த்தியா அடுத்த அந்த பிறவியில பிறக்க வைக்கிறாரு. சக்கரவர்த்தியா பிறந்த சிலந்தி பூச்சி 70 கோவில்கள் சிவாலயங்கள் 70 கட்டுனாங்களாம். இதுல இருந்து இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நாம சாமிய கும்பிடணும், வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைச்சாலே போதுங்க, அதுக்கான ஏற்பாட இறைவனே நமக்கு வழிவகை